தமிழன் உலகத்து மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான் தமிழன். அது இங்க பரிசுல லாச்சப்பல்ல. என்னது கொலைகிறது? யாரை கொலைகிறது? கண்டா வர்றது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நானும் அவதாரம் எங்கண்ட பழைய ஜனீதம் இல்லை. இத்தனை வருஷத்துக்கு கேளுங்க கதையேனே. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க இப்படி தேர் திருவிழா நடக்க மாட்டுது, அந்த கோயில் திருவிழா நடக்க மாட்டுது, நடக்க மாட்டுதுன்னு சொல்லி தேர் திருவிழா நடக்கும். அடுத்த கிழமை வேற எனக்கு ஒரு 10 பாகண்டு தந்துருங்க. நிகழ்ச்சி ஒன்று இல்ல. அந்த இந்த வடையார் முதலாவது செல்ஃபி நாங்க செய்தாங்க. அப்ப இது திருத்த இல்ல. பிரியாணி மற்றது ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இன்று இரவு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. நானும் கொண்ட தமிழ் கலவன் இங்கே பாருங்க. இதுல இருந்து வந்திருக்கிறேன் என் நண்பர் அமுதரன் சொல்லி. இப்போ இன்னைக்கு என்னன்னு சொன்னார். இன்னைக்கு என்ன விசேஷம் மட்டும் தெரியுமே உங்களுக்கு? போறங்க பாரு எங்க வந்திருக்கிறேன் என்றால் லாச்சப்பல் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். லாச்சப்பல்ல பாருங்க தமிழர் வர்த்தக சங்கம். இங்க இந்த சங்கம் வந்து பெத்து வாசல் பெத்து வாசல் என்ன தெரியுமோ? அதாவது வந்து அயலவர் பாருங்க ஆகலாம் அப்படி எல்லாருக்கும் இலவசமா கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு சாப்பிடலாம். வாரம் வாரம் சாப்பிடுறது சுத்தி வளைச்சு எடுக்க முடியாது. சமோசா, ரோல், வடை. தேசா மீன் இருக்கா? தேசா மீன் இருக்கா? தேசா நீ வார முடியும். ஜூஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. ஜூஸ் தானே இது? ஜூஸ் தானே? இதுல வந்து தமிழ் மக்கள் மாத்திரம் என்ன மாத்திரமல்ல வேற அயல் நாட்டவர்கள் வெளிநாட்டவர்களும் கூடிய ஒரு விழா செய்கிற மாதிரி இருக்குது. ஆமாம். இன்றைய தினம் பிரான்ஸ்ல வந்து 31/5/2024 இந்த தினம் வருடா வருடம் லா ஃபெத்து வோசான், அதாவது தமிழ்ல வந்து அயலவர் தினம் என்று சொல்லப்படுகிறார். ஆமாம், அயலவர் தினம்.
இந்த பிரான்சினுடைய மைய பகுதியில் இதை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு அயலில் இருக்கின்ற எல்லா நாட்டவர்களும், பிரான்ஸ் மட்டுமல்ல, எங்களை தமிழ் பேசுகின்ற மக்கள், வேற்று இனத்தவர்கள், சாதி மத பேதமின்றி எல்லோருமே இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வர்த்தக சங்கம் இலவசமாக தற்பொழுது மாலை நேரம் என்றபடினால அவர்களுக்கு சிற்றுண்டிகள் இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்னும் இரவு நேரம் செல்லும் பொழுது இரவு நேர உணவுகளும், இரவு நேர சாப்பாடுகள், அதாவது இலங்கையினுடைய உணவுகளான பிரியாணி, மற்றது ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இன்று இரவு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது நாங்கள் இந்த தமிழர் வர்த்தக சங்கம் 2வது தடவையாக, கடந்த ஆண்டு முதல் தடவையாக நாங்கள் செய்தாங்கள். இந்த வருடம் 2வது தடவையாக இந்த நிகழ்வை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே பாருங்கள், உண்மையில பெருவாரியான மக்கள் இங்கே வரிசையாக காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில சந்தோஷமாக இருக்கின்றது. நாங்கள் எந்த நாட்டில் வாழுகின்றோமோ அந்த நாட்டினுடைய கலை கலாச்சார விழுமியங்களையும் நாங்கள் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். சகல இந்த சிற்றுண்டிகள் சரி, இரவு உணவுகள் சரி, வர்த்தக சங்கம் இலவசமாக இந்த உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார். பாருங்க, மழை பெய்து கொண்டிருக்குது. இந்த மழையிலையும் இந்த விழாவில் பங்கு பெற்ற வேண்டும் என்று சொல்லி மக்கள் அயலவர்களும் இந்த ராஜப்பால் jump around like children of mine. We are the boys in the place to be. Señor, I gotta be out. For the money is strangling. Hate is driving, fake is grimy. All the above. Nice with wings and shiny things and lines in my pants. Oh my God, we fierce and fast. Supersonic like JJ Fat and we rock on the wheels of fly. Happy, happy, that makes me எல்லாம் பிடிக்க முடியாம போச்சு. நான் தானா நேரம் எடுத்தா நிறைய பிடிச்சிருக்கலாம். நேரம் காணாது. அதுதான் அந்த பெரிய தம்பிரான் கோயிலும் பள்ளிக்கூடம் பிடிக்காது. ஆனால் பேப்பர் அவுட் ஆகுது, திரும்பி போய் எடுக்கல. Voilà, double tits. But they don't want to work with my mama. Look at the one that man, but can't turn you on, girl.
கையால எடுத்து சாப்பிடட்டா கையால எடுத்து சாப்பிடட்டா கோப்பை வச்சிருக்கேன் ஒன்று கையில வாங்க. J'invite tous les enfants de venir. Vous allez organiser une chaise musicale. Du coup, tous les enfants venez. Tous les enfants venez. Vous voudriez tous vous voir comme ça. Moi, je pourrais savoir combien de chaises mettre. முடிஞ்சு வராடா பரவாயில்ல ஒன்றுவான். Ok, là, on est au complet. On prend. Du coup, vous êtes prêts? Ok. Excusez-moi, les petits. Excusez-moi, les enfants. Est-ce que vous pouvez juste le gage? C'est pas le perdant, mais ceux qui sont toujours là. D'accord? Encore une fois, efficace, efficace. Ok, lâchez, lâchez, ok, lâchez, lâchez. All back, all back, all back. Et on y va. Ok, là, on va. Courez, courez, courez. C'est quoi? C'est quoi? Regarde, je suis gentil. Je vais danser avec toi. நல்லா இருக்கா D'accord? சூப்பர் வடை மெது வடை ஆ Non, 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 t'es obligé. T'es obligé. Si tu joues plus. Là, danse ici, danse ici. Là, danse ici. Danse en vidéo, vas-y. Vas-y. Danse, danse. Après, je danse avec toi. Je te jure, je danse avec toi. Ok, vas-y. Vas-y, vas-y. Tout le monde danser sur la plate-bande. Je vois tout le monde danser sur la plate-bande. அவைகளுக்கு மற்ற நாட்டவர்களும் வந்து உண்மையான விஷயம் அதுதான். அதனால ஒரு பெரிய சின்ன ஒரு கொண்டாட்டம் தான் மழை தானே. அப்போ அதால எல்லாரும் வந்து இருக்கிறோம். தமிழ் மக்களின் வளர்ச்சி அயலவர்களையும் சேர்த்து மற்ற நாட்டவர்களையும் சேர்த்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்றக்காண்டி தெரியாத நாங்க அனுசரிச்சு போகணும். Les enfants qui ne jouent pas, இந்த வடையார் செய்தது இந்த வடை வந்து நைனாரஸ் excusez-moi les enfants qui ne jouent pas. மெதுவடை மெதுவடை என்றது sur côté. On fera un deuxième round, vous inquiétez pas, d'accord? எல்லா சாப்பாடுகளும் நல்லா இருக்கு. இதுக்கு நான் Ok, சாப்பிட மெதுவடை நல்லா là je vois que tout le monde a sa chaise. On va enlever celle-là. இதெல்லாம் பாத்துறாங்க, வீடுகள் எல்லாம் பாத்துறாங்க. பாத்திரங்களையா அந்த மாதிரி நெஞ்ச வாக்குது. அதெல்லாம் ஒரு நாளைக்கு பாருங்க பெரிய முத்திரை குத்தப்படும். Ok, vous êtes prêts? முத்திரை குத்தப்படும். அதெல்லாம் வந்து நெஞ்ச வாக்குல வந்துட்டு சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்னைக்கு வசமா மாட்டுப்பட்டு போனார். என்னன்னு சொன்னால் ஸ்ரீ அங்கிலண்டா எல்லாருக்கும் தெரியும். அதுல என்னன்னு சொன்னால் பிரான்ஸ்ல யூடியூப்ல சாதனை படைச்சவர்கள் சொன்னா ஆரம்பம் எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் தெரியாத ஆக்கள் இங்க இல்லை. நான் வெளிநாடுகளுக்குள்ள போய்க்க கூட அங்க தெரியுமா அங்க தெரியுமா தான் கேட்கிறேன். என்ன சொல்லுங்க, நீங்கள் சொந்த இடம் எது? இல்ல சொந்த இடம் வந்து வடமராட்சி கரவட்டி. கரவட்டியா? இங்க வந்து ரொம்ப காலமே. இங்க நான் வந்து 92ஆம் ஆண்டு வந்தேன். நான் என்ன விதமாக இந்த கலைக்குள்ள நுழைஞ்சிகள்? இப்ப ஆரம்பத்துல பிரான்ஸ்ல வந்து 92ஆம் ஆண்டு வந்து எப்படி நீங்கள் நுழைஞ்சீங்க? 92 நான் இங்க வந்த உடனே அப்ப வந்து நாடகங்கள்லாம் கூட நடிக்கிறதுக்கு வலிக்கிட்டு நான். அப்ப ஔவையார் நாடகத்துல பரான ஒரு சந்தர்ப்பம் தந்தவர், அதுல நடிச்ச நான் வந்த உடனே அதுக்கு பிறகு நானும் ஆசைப்புள்ள சுதான்னு சொல்லி இப்ப லண்டன்ல இருக்கிறார். அவருமா சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து நகைச்சுவை சேர்ந்து வந்தாங்க. அது பிறகு டிவியில ஒரு விளம்பரமும்
தமிழன் டெலிகாட்டுக்கு முதல் நானும் ஆசைப்புள்ள சுதாவும் விளம்பரம் செய்தாங்க. விளம்பரம் செய்து அதுக்கு பிறகு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் நிகழ்ச்சிகள் அதுகளில் கூடுதலாக நாடகங்கள் நடித்த நான். பிறகு டிடிஎன் தொலைக்காட்சியில சூப்பர் மடம் படலைக்கு படலை, அதுல சுவன்ராஜின் தயாரிப்புல படலைக்கு படலை. சூப்பர் மடம் வந்து ஜெயா, பெரிய ஜெயா அவர் அதை தயாரிச்சது நடிச்சது. ஆனா அந்த படலைக்கு படலை தான் அந்த அங்குல என்ற பாத்திரம், மேல் வீட்டு அங்குலம். அப்ப அந்த பாத்திரம் தான் பிறகு வெளியில கொண்டு வந்தது. அது பிறகு டிடிஎன் எல்லாம் பூட்டுப்பட்டு போக சந்தி டிவியில சந்து வழி என்ற ஒரு நிகழ்ச்சியை செய்துட்டு பிறகு நானும் பாஸ்கியமா இருந்து நிகழ்ச்சிகள் ஒன்று இல்ல. அந்த படலைக்கு படலையில அவர் மன்மதன் என்ற ஒரு பாத்திரத்துல அங்களும் நானும் அவருமா சேர்ந்து சில விஷயங்களை செய்கிறது. அப்ப ரெண்டு பேருக்கும் அதுல வந்த தொடர்பு தான். பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த செல்ஃபி அக்கம் பக்கம் சொல்லி முதலாக இதுல டெலிபோன்ல செல்ஃபி குச்சை வச்சு செல்ஃபி அக்கம் பக்கம் சொல்லி செய்தாங்க. அதை செய்து அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக 10 வருஷத்துக்கு கூட இருக்கு. அந்த யூடியூப் அந்த ஆரம்ப கட்டமாக அந்த யூடியூப்ல இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்யலாம்ன்றத நாங்கள்லாம் கொண்டு வந்தோம். உங்களுடைய இதுகளை தான் நாங்கள் அநேகமாக விரும்பி பார்க்கறது. அப்ப அந்த காலத்துல செல்ஃபி அக்கம் பக்கம் சொல்லும்போது அதுக்கு பிறகு சேம் டிவி, அதுக்கு பிறகு அப்படியே பட்டி தொட்டி சொல்லி இப்ப எல்லாம் மாத்தி செய்து வாரம். ஆனா ஆரம்பத்துல செல்ஃபி அக்கம் பக்கம் அது நானும் பாஸ்கியும் இதே இடத்துல தான் முதலாவது செல்ஃபி நாங்க செய்தாங்க. அப்ப இது திருத்த இல்ல, பழைய இது. அப்ப இந்த இதுல நாங்க சுத்தி தான் அந்த வீடியோவை எடுத்து செய்ததான் நடந்தது. அப்ப இதுல வந்து கிட்டுவா வேறங்க கொஞ்சம் இந்த மைக்கு சில நேரங்கள்ல இதா இருக்கும். உங்களுடைய கலை தாகம், உங்களுடைய கலை வேட்கை எந்த அளவுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கன்னு நினைக்கிறீர்கள்? என்ன உங்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் போல இருக்கிறதோ? எனக்கு வந்து என்னன்னு கேட்டா நிச்சயமாக இப்ப இந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்க நகைச்சுவையாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும். நிறைய கருத்துக்களை இதுகளில் பாக்குறாங்க. நகைச்சுவை மாத்திரம் இல்ல, சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் சிரிக்கிற நேரம் கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும் மக்கள் என்றதுக்காக வேண்டி என்றது. மற்றது அந்த நகைச்சுவை என்றது வந்து ஏதோ இந்தியாவின் திரைப்பட அதுகள் மூலமாக தான் நகைச்சுவை கொடுக்குறாங்க. எங்களை யாழ்ப்பாணத்து தமிழ் மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையை நாங்க கொடுத்திருக்கிறோம். அதுதான் எங்களோட வெற்றியா இருக்கு. வெற்றி அடைஞ்சிருக்கிறீர்கள் தான் சொல்ல வேணும். ஏன்னு சொன்னால் எங்கண்ட மொழி, எங்கண்ட கலாச்சாரம், எங்கண்ட அந்த 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 இதோடையே வந்து அந்த அந்த ஒழுக்கோடைய வந்து நீங்கள் இந்த நகைச்சுவையை உலகம் முழுக்க பரப்புறீங்க. அதுல நாடகத்தன்மை இல்லாமல் படங்கள், இந்த சினிமாக்கள், இந்த பாதிப்புகள் இல்லாமல் அதை யதார்த்தமா செய்கிறது அது பெரிய பெரிய. அது என்னன்னு கேட்டால் நானும் யோசிக்கிறேன் அப்படி என்று கேட்டால் இப்ப எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறது, சுவாதி மாதிரி நடிக்கிறது, அது வந்து ஒரு நடிப்பு. அவரை நடிக்கிறோம். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு பாணியை உருவாக்கி இருக்கேன். அங்கிள்னா இப்படித்தான், அங்கள் இப்படித்தான் வருவார். அப்ப அதுதான் நாங்கள் அதுக்காகத்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இதை செய்ததுக்கு காரணம் அதான். எங்களுக்கான ஒரு இது இயற்கையாக இருந்திருக்குது. அது அதை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அதுக்கு தொலைக்காட்சிகள் அந்த நேரத்துல அதுல ஒரு ஒரு கட்டுக்கோப்பு கொண்டு வச்சு அதை இப்படிதான் செய்ய வேணும் என்று சொல்லி வச்சு செய்திருக்கிறீங்க. அதுதான் பாராட்டுதலுக்குரியது. அதான் நானும் பாஸ்கின் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற தொடர்பாடலும் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற புரிந்துணர்வும் நீண்ட காலமா நாங்கள் பயணிச்சு வரோம். அப்ப நாங்கள் உங்களை சொல்லப்படாத இவங்களை எப்ப பிரிவின சந்தோஷமா இருக்க வேண்டாம் பாக்குறவைக்கு. சரி, அப்படியான ஒரு இது இருக்குது. ஆனால் அப்படியான ஒரு இது இல்லாமல் நல்ல ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நாங்கள் போட்டோம். ஏனென்றால் சேருவினேன் அது எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள புரிந்துணர்வு எனக்கும் அவருக்கும் இடையில இருந்த அந்த புரிந்துணர்வு தான் இன்னைக்கு எங்கள் ரெண்டு பேரும் இப்படி கொண்டு விட்டு இருக்கு. ஏதோ நாங்கள் எங்களால இயன்ற அளவுக்கு எங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும் விரும்புகிறோம். வாழ்த்துக்கள். உங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து என்ன ஒரு இதான் நீங்க போட்டி எடுக்க எங்களுக்கு இருக்கு. போட்டி எடுக்கிற எங்களுக்கு கிடைச்ச பெரிய இல்ல, நான் கரை ஆளை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். கரை இடங்களை சந்திச்சு நான் அந்த சரியான அமைவு வந்து சேரேன். நன்றி. சட்டங்கள் அதுகள்
ஐயா வாங்க ஐயா. அப்ப இல்ல இப்படி இல்லைங்க, என்னன்னு சொன்னால் ஐயாவை ஏற்கனவே நான் ஒரு இடத்துல கண்டு காணொலி எடுத்தேன். அப்ப உங்களோட சேர்ந்து செய்யக்க நீங்கள் 2 பேரும் செய்யக்கையும் ஒரு தனி மொழியில் கொண்டு இருக்குது. இந்த வயசு ஒரு மனுஷர் இந்த வயசு ஒரு காலத்துல நாங்கள் 2 பேரும் வந்து எங்கள் பாலம் படைப்போம் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதுல வந்து 7 பேரை நாங்கள் அங்கத்தவர வச்சிருக்கிறோம். அதனால கணவர் சேர்ந்தா பிரச்சனையா வந்துடும் என்ற பயத்துல நாங்கள் அதாவது நாங்கள் 7 பேர் அதன்றோம். நாங்கள் எங்களுடைய வேலை திட்டம் வந்து தாயகத்தில உள்ள கலைஞர்கள், அதாவது வந்து இளமர காயாக இருக்கிற பழைய கலைஞர்கள் கௌரவிக்கப்படாமல் அந்த இருக்கிற கலைஞர்களை உள்வாங்கி அவர்களுக்கான கௌரவத்தை கொடுக்கிறது. அதுல கூத்து கலைஞர்கள் காத்தவராயன் கூத்து அதுக்கான உதவி செய்திருக்கிறோம். அந்த கலைஞர்களை கௌரவிச்சிருக்கிறோம். இப்ப நிறைய பேரை நாங்கள் கிட்டத்தட்ட 72 கலைஞர்களுக்கு கூட நாங்கள் கௌரவிச்சிருக்கிறோம் யாழ்ப்பாணத்துல. அது எங்க அந்த வேலை திட்டம் வந்து தாயகத்தை நோக்கியத்தான் இருக்கே தவிர இங்கே இல்லை. தாயகத்துக்கு என்ன செய்ய போறீங்க? நாங்கள் வந்து அதாவது வந்து கலைஞர்களை கௌரவிக்கிறது, அவர்களுக்கான ஒரு கௌரவம், அவர்களுக்கான ஒரு சிறிய தொகை உதவி. அப்ப உதாரணத்துக்கு நாம் வந்து கரவட்டியில ஆரம்பத்துல 2வது 3வதாக ஒரு காத்தவராயன் கூத்து கலைஞர்களை தான் கௌரவிச்ச நான். அந்த அண்ணாவியாருக்கு நாங்கள் ஒரு காசை கொடுத்தோம். அவர் அந்த காசுல வந்து ஒரு குழாக்கிணர் அடிச்சு அவரோட வீட்டுக்கு பாவிச்சவர். அப்ப பழனி தம்பு. அப்ப அது வந்து எங்களுக்கு உண்மையில மனதுக்கு ஒரு திருப்தியா சந்தோஷம். வணக்கம் வணக்கம் சீன வணக்கம் சொல்கிறோம். வணக்கம் தமிழ் சேர்த்து வச்சிருக்கணும். ஒரு உறுப்பினர் தான். வணக்கம் தமிழ் கிழவன். தமிழ் கிழவனுக்கு எங்கட வாழ்த்துகள். தாயம் எல்லாம் சென்று வந்துக்கிறீங்க. உங்களோட காணொலி எல்லாம் பார்த்துருக்கோம். வாழ்த்துகள். நல்லது, நல்ல அழகா படம் பிடிச்சிருக்கிறீர்கள், காட்சிப்படுத்திக்கிறீர்கள். வாழ்த்துகள். இதன் கேட்கப்படுறா நன்றி. பாலம் படைப்பகத்தின் இணைப்பாளராக இருக்கிறோம். நாங்க இப்ப இந்த பாலம் படைப்பகத்தை என்ன மேலும் 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 மெருகூட்டி அங்க இருக்கிற கலைஞர்களுக்கு நாங்க முக்கிய உதவிகளை செய்யறதா கிடையாது. ஒரு வயது போன 30 வருஷமா உழைத்த ஒரு கலைஞன் அவன் கடைசியில சாகிற நேரம் ஒன்றுமே அவனுக்கு இல்லாம இருக்கு. அதை கணக்குல வச்சுக்கொண்டு அவங்களுக்கான உதவியை நாங்க செய்யறோம். பாலம் படைப்பகம் இதையெல்லாம் செய்தன்னுங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் பாலம் படைப்பகம் ஒரு கதை மாத்திரம் குறிக்கோளா கொண்டு அவைகள் ஒரு பாலம் படைப்பம் இங்க கருத்தை சொல்லி நாடகம் போடுறதோட மட்டுமல்ல, தாயத்துல நலிந்து போன கலைஞர்களுக்கு, அதாவது அந்த கலையை செய்து பூர்ணமா அதுல வந்து பொருளாதார ரீதியாக வெற்றி அளிக்காத கலைஞர்களுக்கான ஒரு வாழ்வாதாரமாக ஏதாவது ஒரு சிறிய தொகையோட மற்றபடி இப்ப இவர் குறிப்பிட்ட மாதிரி பார்த்தோம்னா நாங்களா ஒரு 100-110 கலைஞர்களுக்கு கிட்ட நாங்க செய்திருப்போம். அதை தோராயமா சொன்னோம்னா சரியா இப்ப கணக்கு பார்த்து சொல்ல முடியல. ஆனால் அதை விட ஒரு 20-25 கலைஞர்களுக்கு வந்து ரொக்கப்பணமாக ஒரு 50,000 கொடுத்து இந்த வருஷம் இப்ப தமிழ் பிள்ளை வந்து அவன் அங்க போறா. அதுக்கண்டு நாங்க அனுப்புறோம். அங்க ஒரு தமிழ் ஒரு பெண்ணுக்கு நாங்க கௌரவம் செய்யறதுக்காக வேண்டி இங்க இருந்து போறான். அப்ப அதனால வவுனியாவுல நீர்வழியில உள்ள முத்தவழி அந்த மைதானத்துலதான் செய்தாங்க. வெளியரங்கத்துல யாழ்ப்பாணம் திருமரக்கலா மன்றம், வவுனியால இருந்து பெருங்கலைஞர்கள், கிளிநொச்சி, முல்லைத்தீவு கலைஞர்கள், சாவகச்சேரி என்று பல இடங்கள்ல இருந்து காத்தவராயன் கூத்து, தென்மோடி நாட்டுக்கூத்து, சமூக நாடகம், புராண நாடகம் எல்லாம் கலந்து ஒரு 70 கலைஞர்களுக்கு மேல கலந்து சிறப்பித்த ஒரு நிகழ்வு நாடக விழா. இந்த ஜனவரி 2024ஆம் ஆண்டு அது நான் போனேன் 23 ஜனவரி. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்ரீயங்கல் தான் தெரியும். இது என்ன செய்யறேன்னு தெரியாதுன்னு. தமிழ் கிழவன் இப்ப உதயமா இருக்கிறார். தமிழ் கிழவன் வந்து எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறார், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். கண்டாயம் கலையை நாங்கள் எல்லா இடமும் கொண்டு சேர்க்க வேண்டும். இது இவர்கள் செய்கிறது கலை மாத்திரம் இல்லை. இந்த கலைஞர்கள்
தங்களுடைய உள்ளத்தின் வெளிப்பாட்டை வெளியில காட்டு. கலைஞன் மிகவும் இரக்கமானவன். ரொம்ப சந்தோஷமான விஷயம், மனசுக்கு நிறைவான ஒரு விஷயத்தை நாங்கள் இங்க வந்து அறிஞ்சிருக்கோம். நான் இங்க வந்து அறிஞ்சிருக்கிறேன், அதை உங்களுக்கும் எடுத்து சொல்றேன். வேறு என்ன, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. நன்றி. பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன வளர வேணும், என்ன நிறைய எல்லாருக்கும் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வர்றது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நானும் அவதாரம் எங்கண்ட பழைய சின்ன இல்லோ இத்தனை வருஷத்துக்குல இதான 35 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ராஜபல்லம் வந்து கண்டா போல இவர் சும்மா லேஜ்பட்ட ஆள் இல்லையானே. நான் இருக்கா நடுங்கி தான் இவர்கிட்ட கேமரா கொடுத்துறான்னு பிடிங்க சொல்லி அந்த மாதிரி சிலாவி எடுத்து விட்டார் வேறங்க. அப்போ நாங்களும் இருக்கா அந்த லாச்சப்பல் கடைகளில் 2 சாத்து கொண்டு வருவோன்ட்டு போகிறோம். சிலோன் நச்சீரன்னு சொல்லி ஒரு கடை பாருங்களே, பழைய வேலையை வச்சு கொண்டிருக்கினியா. அங்கால பார்த்தால் அதில் மக்கள் கடை, இது மாலாட ஊட்டி அங்கே திறந்துருக்கேன். எப்படியா போயிட்டு பூவா பண்ணிக்கொண்டு அந்த வளத்தால போகும் அப்படி. ஓகே ஓகே. இதில் இறைச்சி கடை. இப்போ நாங்கள் லாச்சப்பல் வந்துட்டு இதுகளை படம் பிடிக்காமல் இவ்வளவு பெரிய வணிக ஸ்தலங்களை படம் பிடிக்காம சரியில்லையோ. நான் வந்து போட்டுருக்கிறேன் லாச்சப்பலை பற்றி. என்றாலும் அந்த இப்போ இன்றைக்கு வந்த இடத்துல கட்டாயம் பிடிச்சி காண்டு தானே வேணும். எங்கண்ட மக்கள், எங்கண்ட இலங்கையர், ஈழ தமிழர்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி. வேறா வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓ நல்லா இருக்கிறோம். உங்கள்கிட்ட நீ உங்களுக்கு வயசு வயசுல இளம் வாக்களை எல்லாம் நண்பர்கள் சொல்றீங்களா? என்ன இது ஃப்ரெண்ட்ஷிப் தான் விளங்க. சரி 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 ஓகேயா, நன்றியா. ஓகே ஓகே. சரி, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் இந்த கனகாலம் கண்டுங்களே. வணக்கம் வணக்கம். என்ன குளிர் ஒன்று மரங்க வைக்க விடாது போல கிடக்கு கண்டுகளே. வருமா? குளிராலே அடுத்த கிழமை வேற எனக்கு ஒரு 10 பாக கண்டு தந்துருங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. இது வடி இதுக்குள்ள எவ்வளவு இருக்குது? 10 பிஎஸ் இருக்கு. 10 பிஎஸ் வந்து 16 ரூபாய். ஓகே, அப்புறம் உங்க பாப்பா இருக்கா? ஓகே, மல்லிகைப்பூ. அது என்ன சிவப்பா இருக்கிறது? அதுல ஒன்று வச்சிருக்கிறீங்க, இந்த கலர் இதுக்கு வச்சிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இது வந்து நாளைக்கு கல்யாணம் விட்ட போனியாம் தாய் மேலும் அதான் வேண்டிக்கொண்டு போறேன்னா. சரி, சும்மா அதுல சாரியா சொல்லி விடுவாங்க. அப்ப இந்த வள்ளிக்கெல்லாம் வேற பண்றீங்க? மரக்கறி கண்டுகள் என்னென்ன கண்டு வருது? பாவல் கண்டு புடலம் கண்டு எல்லாம் இருக்கு. அப்ப சரி, அப்ப நாங்கள் வந்து எடுப்போம். இப்போதைக்கு வந்து மல்லிகை கண்டு இருக்குது, தாமரை இருக்குது, நித்திய கல்யாணி இருக்குது, வாடா மல்லிகை, எல்லாம் இருக்குதா? இன்னும் மாங்கண்டு வர இருக்கா? மாங்கண்டு வருமா இங்க? இருக்குதா? எல்லாம் எங்க பாருங்க, மல்லி எல்லாம் பூத்து இருக்குது, கருவேப்பிலை. அது வெத்திலையா? தாமரை. ஓகே ஓகே. சாண்டிகள் எல்லாம் எல்லாம் நல்ல முயற்சியா செய்யினவியல். என்ன முயற்சியாக மாத்திரமில்லை, கொஞ்சம் வித்தியாசமாக எங்களோட நாட்டு இதுகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற அளவில் செய்து கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். இங்க பாருங்க, இதுதான் கார்த்திகை பூ. கார்த்திகை பூ வேண்டாம், உங்களுக்கு தெரியும் தானே என்னன்னு சொல்லி. எங்கண்ட தேசிய பூ கண்டு போடணுமோ நீங்களே வந்து வாழலாமா? எல்லா கண்டுகளும் இருக்கேனே. சமரில் எல்லாம் அது மாங்கண்டம் வேற போகுதா?
என்னட்டு வரப்போகுதுன்னு தெரியல, நான் வரமாட்டு சொல்லுவீங்க அவையல். சரிதானே, வாரமாப்பா. ஓகே ஓகே வாங்க. என்னது கொலையுறது? யாரை கொலைவுறது? இங்க பாருங்க, ஆளை பாத்தீங்களே, இந்த ஹாலிவுட் ஆக்டர் சீன் கானரி அவர் மாதிரி இருக்கிறார். என்ன நண்பரா? நல்ல வடிவா இருக்கிறேன். சரியா வரட்டே. ஓகே சந்திப்பா. என்ன கண்ணன் சாப்பாடு ரெடியா? சாப்பிடலாமா? Les filles, je vous demande de vous poser dans le centre, d'accord? Bon, je pense qu'ils ont tous oublié vos prénoms. Est-ce que vous pouvez dire vos prénoms? Qui va danser ici? Levez la main. Ah, vous avez tout dansé là? Ok, je vais aller d'ici. பாருங்க, சாப்பாடுகள் எல்லாம் ஆயுதம். Ok les filles, vous êtes prêtes? பருப்பு கறி. Vous êtes prêtes ou pas les filles? DJ! பிரியாணி ஆயுது. பிரியாணி இரவு உணவு எல்லாருக்கும் பிரியாணி, கோழிக்கறி. அதுல என்ன இன்னைக்கு லாச்சப்பல்ல இப்படி ஒரு விழா நாங்கள் முந்தின காலங்கள்ல இப்படி எல்லாம் காணையில நாங்கள். இப்ப இப்ப எல்லாம் புதுமையா எல்லாம் நடக்குது. தேர் திருவிழா நடக்குது. தேர் திருவிழா முந்தைய நடந்ததுதான். தேர் திருவிழா நடக்குது. மற்றது ஒவ்வொரு இந்த வர்த்தக சங்கம் என்ன செய்யுது இதுகளுக்கெல்லாம்? அதான் வழக்கமாக சொல்லலாம். வர்த்தக சங்கம் இப்போ உள்ள நிர்வாகம் வந்து 2 ஆண்டுகள். இது வந்து 2வது ஆண்டு. போன ஆண்டு இதே மாதிரி சிறப்பாக இது வந்து இந்த அயலவர் தினம் என்று இங்கே அயலவர் அனைவரையும் கூப்பிட்டு கீழே நாங்கள் வேலை செய்கிற எங்களோட ஸ்தாபனங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த அனைவரும் எல்லா முதலாளிமாரும் பங்கு போட்டு பணம் போட்டு இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். இங்கே உள்ள அனைவருக்கும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பாரம்பரிய உணவையும் அவர்களுக்கு வழங்கப்படுத்துகிறோம். அதன் காரணமாகத்தான் இதை செய்கிறோம். இதே மாதிரி நீங்கள் கேட்ட தேர் திருவிழாவும் ஏற்கனவே தேர் இத்தனையோ ஆண்டுகளாக 29 வருஷம் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் நாங்கள் போன ஆண்டு இதே வர்த்தக சங்கத்தின் நிர்வாகம் தமிழர் திருவிழா என்ற ஒன்றை புதுமையை ஊற்றி 3 நாள் திருவிழா, தேர் ஞாயிற்றுக்கிழமைன்னா வெள்ளி சனி ஞாயிறு போன வருடம் ஆரம்பித்த நாங்கள் இந்த ஆண்டு வந்து வெகு சிறப்பாக நடக்கும். 3 நாளும்
ஆட்டம் பாட்டம் கோலாகலமான எல்லா விதமான பெரிய விழா நடக்கும். பெரிய விழா நடக்கும். தேர் விழா இல்ல திருவிழாவே நடக்கும். தமிழர் திருவிழா. திருவிழா தேர் விழா ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி சனி தமிழர் திருவிழா. அதனால ஒரு கோலாகலமா இருக்கு. ஒரு கதையொன்று கேள்விப்பட்டது, அதை நான் கட்டாயம் தெளிவுபடுத்த வேணும். இடியால ஒரு கதையொன்று வந்தது, ஒலிம்பிக்கால தேர் திருவிழா நடக்காது இல்ல. ஆகஸ்ட் 25ஆம் தேதி அனுமதி கொடுத்தாச்சா. அதாவது வந்து ஜூலை 16ல இருந்து ஜூலை 26ல இருந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் தான் ஒலிம்பிக். அதுக்கப்புறமா அது 25ஆம் தேதி இந்த தேர் திருவிழா நிச்சயமா நடக்கும். ஓகே, கேளுங்க கதை. ஏன்னா நீங்கள் எல்லாம் சொன்னீங்க இப்படி தேர் திருவிழா நடக்க மாட்டுது, அந்த கோயில் திருவிழா நடக்க மாட்டுது, இது நடக்க மாட்டுதுன்னு சொல்லி தேர் திருவிழா நடக்கும். நீங்கள் எல்லாரும் பெறணும். அறுதிட்டு கூறுகிறேன் என்றால், நான் இந்த விழாவுக்கு நாங்கள் பெர்மிஷன் எடுக்க போன நேரத்தில் கொமிசாரியாவுடன் பேசின போது அவர்களுக்கு 25ஆம் தேதி இது தந்தாச்சு. அதனுடையால எல்லாரும் தேர் திருவிழாவுக்கு வேறுங்க. இப்ப கண்டு தமிழர் திருவிழாவுக்கு தமிழர் 3 நாளைக்கு நடக்க போகுது. 3 நாள் கோலாகலமாக நடக்கும். 3 நாள் நடக்க போகுது. 3 நாளும் நீங்கள் இங்க பங்கு பெற்ற வேணும். இந்த தமிழருடைய பெருமையை உலகம் முழுக்க பறைசாற்றுறதுக்கு இங்கத்தை வர்த்தக சங்க ஊர் என்னன்னு சொல்றது, வர்த்தக சங்கம், லாச்சப்பல் வர்த்தக சங்கம் தானே, தமிழர் வர்த்தக சங்கம் பெரிய முயற்சியால் எடுத்து இப்ப எல்லாம் சரியான முற்போக்கு இதோட நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது இந்த வர்த்தக சங்கத்தில். நான் நினைக்கிறேன் இது சங்கம் அங்கத்தவர்கள் மாறி இருக்கணையோ அப்படிதான் இருக்கு. அவ்வளவு அதனுடையால அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, நீங்கள் நிறைய ஆதரவுகளை தான் இருக்கும். சரி, ரொம்ப நன்றி. பாருங்க, இதுல லாச்சப்பல் வீதிகள் எல்லாம் தமிழ் கடைகள். இது ஒரு தமிழர் ஏரியான்னு தான் சொல்ல வேணும். முழுக்க தமிழாக்கள், முழுக்க தமிழ் கடைகள், நகைக்கடைகள், உணவுக்கடைகள், பலசர கடைகள் எல்லாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு இருக்கா இது பிடிச்சி காட்டினான். இப்போ இன்றைக்கு நான் அதை அப்படி இதாண்டு வரேன். சரி மகா சாமான்கள் எல்லாம் போட்டு நல்ல சாமானும் எவரு சரி சொல்லுவாங்க. எல்லா அலங்கார வகையான சாமான்கள், எல்லா சின்ன இதுகள் எல்லாம் எல்லா சாமானும் இது லாச்சப்பல்ல ஒரு வித்தியாசமான கடை. என்ன அவதாரம் ஐயே அடுதான் நிறைய இருக்குன்னா எனக்கு நேரம் இல்லை. இதை எடுத்துக்கொண்டு போகலாம். நிறைய இந்த இதுகள் எல்லாம் கடைகள்ல நிறைய சாமான்கள் எல்லாம் இருக்குது. சரி, நாங்கள் அது இன்னொரு முறை வந்து தனிப்பட்ட முறையிலே நாங்கள் எடுப்போம். என்ன இது வந்து இப்போ நாங்கள் காய்ச்சி கொண்டு போனோம். இப்போ பேட்டி எடுத்தான் அவன்கிட்ட கடையா? வாங்க சரி, அது வெளியில். அப்போ இந்த கடையில் என்னென்னால் வேல் என்ன செய்யணும் இல்லைங்க. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவைக்கான சாமான்கள் எல்லாம் டெலிவரி செய்கிறேன். அதில் நல்ல இது எல்லா சாமானும் இங்கே எடுக்கிறான். இங்கே பரிசில் ஒரு நிலைக்கு வர பரிசில் இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவைக்கான சாமான் எல்லாம் டெலிவரி செய்கிற கடை இதான். அடிச்சு சொன்னால் டக்குன்னு கொண்டு போய் போட்டுக்கிறேன். சரியோ, எனக்கும் நானும் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், டெலிவரி செய்தாவே. அது ஒரு பெரிய கதை. அது பேருந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். அது ஒரு பெரிய கதை. அது பேருந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். உங்க கடை தான் என்ன? எல்லா சாமான் ரெஸ்டாரண்ட்காரருக்கு தேவையான சாமான் இவர்கிட்ட கூடுதலாக இந்த இதோட ரெஸ்டாரண்ட்காரர் தான் கூடுதலாக வந்து சாமான் பண்ணுறது.
வெஜிடபிள் பிரியாணி மச்ச சாப்பிடல மச்ச சாப்பிடல அந்த மாதிரி பெருசா இருக்கு Walking down the street, I'm a new freak. Yeah, this is how I roll. Animal print in the spot. Yeah, this is what I see. Everybody stops and staring at me. I got lotion in my pants. நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய விழா. இந்த விழா வந்து லாச்சபல்ல பாரிஸ்ல இந்த இலங்கை தமிழர்கள் இந்திய தமிழர்கள் எல்லாம் செறிந்து வாழுகின்ற வாங்க அது பரவாயில்ல செறிந்து இருக்கிற இடம். அதாவது வந்து ஒரு வணிக வளாகம் பிச்சியோ வணிக வளாகம் என்ன பார்த்ததில் எங்கெண்ட யாழ்ப்பாணம் அல்லது இந்தியா மெட்ராஸ் சென்னை சொல்லுவோம் என்னடா வேலை தளர்ந்து கொண்டு சரியோ அப்படி ஒரு இடம் சிங்கப்பூர்ல செராங்கன் ரோட்டு மாதிரி வேணும்னு சொல்லலாம் என்ன அப்படியான ஒரு இடத்துல தான் வந்து இந்த பெரிய விழா நடந்திருக்கு. இந்த திருவிழாவில அவைகள் என்னன்னு சொன்னால் இந்த இவரை போன்ற நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய திருவிழான்னு செய்திருக்குன்னா செத்து வாசன் என்று சொல்றது. அதாவது வந்து பிரெஞ்சில் அது அயலவர் கொண்டாட்டம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இங்கதான் மழை இல்லைன்னு சொன்னா இந்த என்னவா இருக்கும் ஏன்னு சொன்னா வந்து போன வருஷம் வந்து சிச்சுவேஷன் நாங்கள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாம வெயில் இல்லாதபடியால் அதான் கொஞ்சம் சனம் குறைஞ்சு போச்சு என்ன எல்லாத்தையும் பாதிக்க பாருங்க இவ்வளவு சனம் வேணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற சனம் எல்லாம் இங்கதான் வந்து சாப்பாடு சரியோ அவைகள் எல்லாம் கியூல நின்று சாப்பாடு வேண்டி கொடுக்குறேன். அவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறான் தமிழன். உலகத்து மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான் தமிழன். அது இங்க பரிசுல லாச்சப்பல்ல என்று சொல்லி நாங்கள் பெருமைப்பட வேண்டும். ஆனபடியால நீங்களும் இந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள். நிறைய விஷயங்களை காணொலியா எடுத்து தந்திருக்கு. நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியை சந்திப்போம். என்ன சொல்லுவாரியா இப்ப நாங்கள் போய் படம் பிடிச்சு போட்டு வந்தோம். வணக்கம். என்னன்னு சொன்னா வந்து உண்மையிலேயே எங்கட தமிழ் கிழவன் வந்து இன்னைக்கு நிறைய விஷயத்த வந்து வெளியில கொண்டு வர உண்மையிலேயே அது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. இந்த ப்ரோக்ராம் எழுதாதெல்லாம் வந்து பார்த்தா இந்த கட்டாயம் வந்து அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். இது என்னன்னு சொன்னா வந்து 1 இல்லை 2 இல்லை பல இதுகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார் வந்து. அப்ப போன முறை நாங்கள் வந்து இது தைப்பொங்கல் எல்லாம் வந்து கொண்டாடினது. அதுக்கு முதல் ஒன்று எடுத்தது இல்லையே, அது எடுத்துட்டாங்க அவருடைய தலைவருடைய பிறந்த நாளே. அப்ப அதாவது வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து கட்டாயம் வந்து இது ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் சொன்னா வந்து இவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி என்னன்னு சொன்னா சப்போர்ட் பண்ணினா தான் அவர் வந்து பல விஷயங்களை வெளியில கொண்டு வருவார். வெளியில கொண்டு வந்து எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்குள்ள பார்த்து அதை வந்து எல்லாரும் வந்து இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து மற்றது எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம். சரிதானே? மற்றது அப்புறம் இந்த இதுல இப்ப நாங்கள் போய் பிடிச்சு போட்டு வந்தோம். அந்த கடையை இப்ப பிடிச்சு போட்டு வந்தாங்க. உண்ட கடை பிடிச்சு போட்டு வந்தாங்க. அதுல எங்கண்ட கேமராவுக்குள்ள கொள்ள முடியாத அளவுக்கு சாமான் இருக்குது அது கடை. சரியா? அதை நாங்கள் உங்களுக்கு வழிபடுத்தோம். அவற்றை அவர் உரிமையாளர் வர்றான். சும்மா தற்செயலா இப்ப உரிமையாளர் சொல்லி கிடைக்கல இல்ல தற்செயலா இதுல இந்த விழாவை ஒழுங்கு செய்யற இதுகள்ல இவரும் ஒருவர். நாங்கள் வட்ட சங்கத்துல வந்து அசோசியேட் எல்லாம் இருக்கிறோம். எல்லாம் இருக்கு. அது இன்னொரு நாளைக்கு நான் வந்து முழுமையாக படம் பிடிச்சு போட்டு காட்டுறேன். சரி, அப்ப சந்தோஷம். நன்றி. சந்திப்போமா? நன்றி.